வணக்கம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸ் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2019 புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. முதல்ல நடத்தப்படணும்னு நினைச்ச எக்ஸாம் போர்டு எக்ஸாம் மார்ச் 2020. ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால கொரோனானால அந்த எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து சிமிலர்லி 2021 கொரோனானால எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு. 2022 30% சிலபஸை ரெடியூஸ் பண்ணி தான் போர்டு எக்ஸாம் நடத்தினாங்க. இதுக்கு முன்னாடி ஃபுல் சிலபஸில் 2 தடவை தான் ஃபுல் போர்ஷனில் எக்ஸாம் நடந்திருக்கு. ஒன்று மார்ச் 2023, இன்னொன்று மார்ச் 2024. நீ இப்போ எழுத போகிற எக்ஸாம் மார்ச் 2025 ஃபுல் போர்ஷனில் தேர்ட் டைம் நடத்தக்கூடிய எக்ஸாம். இதில் முன்னாடி நடந்த 2 போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பருடைய ப்ளூ பிரிண்ட்டை உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்காக, ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 மார்க் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14 1 மார்க், ஃபிசிக்ஸில் 3, கெமிஸ்ட்ரி 3, பயாலஜி 6. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 12 1 மார்க். அந்த 12 1 மார்க்கில் 10 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து தான் வரும். 2 1 மார்க் மட்டும்தான் புக்குக்குள்ளேருந்து கேட்கப்பாங்க. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டினில் டோட்டலாக உங்களுக்கு 10 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நீ ஏதாவது 7 தான் எழுத போகிற. ஃபிசிக்ஸில் 2, கெமிஸ்ட்ரி 2, பயாலஜி 5. இதில் மார்ச் 23 ஒரே ஒரு 2 மார்க் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அது எந்த பாடத்திலேருந்து கேட்டிருக்காங்கன்னா 4வது பாடத்திலேருந்து அந்த ப்ராப்ளமை கேட்டிருக்காங்க. கம்பல்சரி ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4வது லெசன்லேருந்து ஒரு 2 மார்க் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அடுத்தது 4 மார்க்ஸ். 4 மார்க்ஸில் ஃபிசிக்ஸில் 3, கெமிஸ்ட்ரியில் 3, பயாலஜியில் 4. கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா 7வது சாப்டர் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. பயாலஜியில் 1. அப்போ இதுதான் உங்களுடைய ஃபுல் போர்டு எக்ஸாமினுடைய ஒரு மாடல் ப்ளூ பிரிண்ட். அதே போல் மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 3, கெமிஸ்ட்ரி 3, பயாலஜி 6. 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 2, கெமிஸ்ட்ரியில் 2, பயாலஜியில் 6. கம்பல்சரி ப்ராப்ளம் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 9வது லெசன்லேருந்து ஒரு 2 மார்க்கு கம்பல்சரி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அடுத்தது 4 மார்க். 4 மார்க்கில் ஃபிசிக்ஸில் 2, கெமிஸ்ட்ரியில் 3, பயாலஜியில் 5. கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 7வது லெசன்லேருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. 7 மார்க்கில் ஃபிசிக்ஸ் 1, கெமிஸ்ட்ரி 1, பயாலஜி 1. எதுக்காக இந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கேன்னா, உங்களால் ஈஸியாக எப்படி மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும்ன்ற ஒரு ஐடியாவுக்காக இது கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, நல்லா படிக்க முடியாத பசங்க அட்லீஸ்ட் இந்த 15 லெசனை நல்லா படித்தாலே உங்களால் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஈஸியாக. ஃபிசிக்ஸில் 1வது லெசன்லேருந்து 5வது லெசன் வரைக்கும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது 7வது லெசன் கெமிஸ்ட்ரியில் 7வது லெசன்லேருந்து 11வது லெசன் வரைக்கும் நல்லா தரவு பண்ணு. சிமிலர்லி கடைசியாக பயாலஜியில் 18வது பாடத்திலிருந்து 22வது பாடம் வரைக்கும் இந்த 15 பாடத்தை நீ நல்லா ஸ்கோர் பண்ணாலே கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் உன்னால் 75க்கு 60 மார்க்குக்கு மேலே என்ன பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். அதே போல் ப்ராப்ளம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் 7வது லெசன் 9வது லெசனில் உள்ள ப்ராப்ளமை நல்லா கொஞ்சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்தையும் உங்களால் சால்வ் பண்ண முடியும்.